திருச்சி மாவட்டம் கீரம்பூர் பகுதியில் உள்ள காந்திநகர் காலனியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக துறையூர் பெரம்பலூர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் உத்தராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி விவசாய நிலத்திற்கு வரும் காட்டு மாடுகளால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் விவசாய நிலங்களில் வேலை பார்க்கும் போது காட்டு மாடுகள் தாக்கும் அச்சம் இருப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வனவிலங்குகளை தடுத்து நிறுத்துவதற்கு மலையடிவார பகுதியில் அகழிகள் மற்றும் சோலார் மின்வெளிகள் அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி விஐடி பல்கலைக்கழகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இலவச கோடைகால விளையாட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்த இலவச கோடைகால விளையாட்டு பயிற்சியை விஐடி பல்கலைக்கழக இணை துணைவேந்தர் பார்த்தசாரதி மாலிக் துவங்கி வைத்த நிலையில் இதில் 70 பள்ளிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் சாலப்பட்டி கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் கை கால்களை கட்டிலுடன் சேர்த்து கட்டி வைத்த மர்ம நபர் அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை திருடி சென்ற நிலையில் மூச்சுத்திணறல் காரணமாக மூதாட்டி உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளியணை காவல் நிலைய போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியில் கேரளா பதிவு எண் கொண்ட கனிம வளம் ஏற்றி சென்ற லாரி இருசக்கர வாகனம் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த சஜின் மற்றும் ஸ்டாலின் என்ற இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுத்தும் அலகுவேல் குத்தியும் முளைப்பாரி தொட்டில் குழந்தை பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பித்தளைப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வார் ஸ்ரீதேவி பூமாதேவி கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் மந்தித்தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அறம்வளர் நாயகியுடனாகிய அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலில் திருத்தேரோட்ட திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருத்தேரோட்ட நிகழ்வில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.